நாம் மறுதலிக்கும் பொழுது அல்லது பின்வாங்கி போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறோம். இந்த அநேகர் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த வேத பகுதிகளை வாசிக்கும் பொழுது நாம் கண் கலங்குகிறோம். ஐயோ, இயேசுவை இப்படி அடிச்சாங்களா? இயேசுவை இப்படி துப்பினார்களா? இவ்வளவு ஏளனா பேசினாங்களா? ஐயோ, இயேசு எவ்வளவு பெரிய ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. இயேசுவை அடித்த அந்த கச்சைகள் எவ்வளவு கொடூரமானது. அந்த வாரினால் அடித்தார்களே, அது எவ்வளவு கொடூரம். இதெல்லாம் தியானிச்சு வேதனைப்படுறோம். ஆனா நமக்கு தெரியாமலே நம்முடைய பின்மாற்றமான அனுபவங்களின் மூலமாய் இயேசுவை மறுபடியும் ஆணிகளால் அடித்து, வாரினால் அடித்து, மறுபடியும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அநேகர் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள், வாரினால் அடித்தார்கள், துப்பினார்கள், குட்டினார்கள், ஏளனமா பேசினார்கள், உண்மைதான். ஆனா இயேசுவை அறிந்த நாம் மீண்டும் அப்படி ஒரு செயலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் மீண்டும் பாவம் செய்யும் போது, மீண்டும் தவறு செய்யும் போது, மீண்டும் அசுத்தத்தை செய்யும் போது நாம் இயேசுவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறோம் என்று அங்கே மிக தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.